இன்சூரன்ஸ் போட்டிருக்காரா இல்லையா அதை பார்க்கணும்ல. அப்போ இன்சூரன்ஸ் இவர் போடலை. இன்சூரன்ஸ் போட்டிருந்தார் அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக கிளைம். இன்சூரன்ஸ் போட்டிருந்தார் அப்படின்னா கிளைம் பண்ணலாம், அவருடைய பாகங்களுக்கு கிளைம் பண்ணலாம். அப்போ இன்சூரன்ஸ் போடாமல் இருக்கிறதுனால எஃப்ஐஆர் காப்பியை நீங்கள் கொண்டே அனுப்புனாலும் அங்கே இன்சூரன்ஸை கேட்குறாங்க. அப்போ அங்கே நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து, ஆர்சி புக்கிலேருந்து, பாலிசி காப்பிலேருந்து என்னென்ன வாகனங்களுக்கு உண்டான ஆவணங்கள், எப்போ திருடு போச்சு, அந்த ஃபோட்டோஸு, கடைசியாக நீங்கள் எங்கே போய் பார்க்கிங் பண்ணீங்க, இப்படி எல்லா வீடியோ ஃபுட்டேஜ் அனைத்தையும் ஒரு சேர நீங்கள் காவல்துறைக்கு கொடுக்கணும். அதில் இன்சூரன்ஸ் என்பது மிக மிக முக்கியம். நீங்கள் எஃப்ஐஆர் போட்ட உடனே எஃப்ஐஆர் போடும்போதே நீங்கள் கேட்பாங்க. எஃப்ஐஆர் போட்ட பிறகு நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் கிளைமுக்கு அனுப்பினாலும் இந்த இன்சூரன்ஸ் என்பது மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லைன்னு வைங்களேன், யாரும் போச்சு, காசும் போச்சு. நீங்கள் இஎம்ஐ லோனுக்கு வண்டி எடுக்கிறீங்களோ இல்லையோ, லோன் கட்டுறீங்களோ இல்லையோ, வருடம் இன்சூரன்ஸு நீங்கள் கட்டியாகணும், இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டாகணும். இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்தால்தான் உங்களுடைய வாகனங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்கப்படும்.